என்னப்பா ஊதியா? சார் நான் குடிச்சிருக்கேன். பார்க்க படிச்சவ மாதிரி இருக்க, இதுல ட்ரங்க் அண்ட் டிரைவ் வேறயா? போய் யாரையாவது எடுத்துட்டு வர சொல்லு. போ. ஜீவா, அது பிரியா. சொல்லுங்க ஜீவா. வர வழியில போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். போலீஸ் கிட்டயா? ஏன்? வண்டியோட பேப்பர்ஸ்லாம் வீட்ல இருக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா? எடுத்துட்டு வரேன். ஆனா உங்களை நிறுத்தி வைக்க அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஜீவா. காலையில ஸ்டேஷன்ல எடுத்துட்டு வந்து தரேன்னு பைக் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஆட்டோ பிடிச்சு வந்துருங்க. அது ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டிக்கிட்டேன். ட்ரங்க் அண்ட் டிரைவா? ஆமாங்க, அதான் கொஞ்சம் பிரச்சனை. நான் வேணா மாமா கிட்ட சொல்லவா? ஐயோ, அதெல்லாம் வேணாம் பிரியா. அப்பாவுக்கு எதுவும் தெரிய வேணாம். யாருக்கும் தெரியாம வண்டியோட பேப்பர்ஸ் எடுத்துட்டு இங்க வர முடியுமா? நான் வரேன் ஜீவா. பிரியா, வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம் ப்ளீஸ். சொல்லல, நான் வரேன். எங்க இருக்கீங்க? லொகேஷன் அனுப்புறேன். அண்ணா ஒரு நிமிஷம். சரிங்க மேடம். ஜீவா, எடுத்துட்டு வந்துட்டேன் ஜீவா. பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ். இதை யார்கிட்ட காட்டணும்? இந்த மேடம் கிட்ட. சாந்தி மேடம். ஏய் பிரியா. இருங்க வரேன். பிரியா, நீ என்ன இங்க? மேடம், நீங்க சைல்டு ப்ரொடெக்ஷன்ல இருந்து எங்க எப்போ மேடம் வந்தீங்க? ஒரு வாரம் ஆச்சு. ஆமா, இந்த நேரத்துல நீ என்ன பண்ற இங்க? மேடம், இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். பேரு ஜீவா. தினம்லாம் குடிக்க மாட்டாரு மேடம். ஏதோ இன்னைக்குதான். பேப்பர்ஸ்லாம் இருக்கா? இருக்கு மேடம். என்னங்க? பேப்பர்ஸ்லாம் ஓகே. ஆனா புடிப்பட்ட கேஸ் வேறையாச்சே. ப்ளீஸ் மேடம். ரொம்ப சங்கடப்படுத்துறீங்க பிரியா. பொதுவா ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல நான் ஈவரக்கமே பார்க்க மாட்டேன். ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு வாட்டி மேடம். உனக்கு புருஷனா போயிட்டாரு. சரி, உனக்காக இந்த ஒரு தடவை வேணா விடுறேன். தேங்க்யூ so மச் மேடம். போதை தெளிஞ்சதும் காலையில ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போ சொல்லு. ஓகே மேடம். போ பிரியா. தேங்க்யூ so மச் மேடம். வாங்க போலாம். என்ன பிரியா? வாங்க, ஆட்டோ வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ பிரியா. மேடம் போலாமா? போலானே.
பிரச்சனையா இருக்கும். ஏற்கனவே அப்பா நான் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் போலீஸ்ல மாட்டினேன் அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடமா இருக்கும். பிரியா, தயவு செஞ்சு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் ப்ளீஸ். நான் சொல்ல மாட்டேன். ஆனா நாளைக்கு வேற யார் மூலமாவது மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அசிங்கம் தானே. எதுக்காக ஜீவா இப்படி தினம் குடிக்கிறீங்க? எனக்கு அவ மாறு வேஷந்தா, அவளை நம்பி போய் நான் ஆன மோசந்தா, அழுது காட்டி போடுறாள் அண்ணா, வேஷந்தா. பாட்டை ஆஃப் பண்ணுங்க. வருஷம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக இல்ல அதை மறக்கிறதுக்காக குடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்லலாம். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல, நான் ட்ரிங்க் பண்ணிருக்கேன். ட்ரிங்க் பண்ணிருந்தா கண்டிப்பா வெறும் வயித்தோட படுக்க கூடாது. நான் டிஃபன் ரெடி பண்றேன், நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இருங்க, உங்களுக்கு நான் சூடா தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். என்னங்க? புதினா சட்னி, தேங்காய் சட்னி, என்னங்க தக்காளி சட்னி, சாம்பார். என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடல? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். ஏங்க? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நீங்க சாப்பிடுங்க, நான் அதோ வந்துடுறேன்.
ஒரு தோசை ஆ, போதும். ஒரு தோசை எப்படி போதும்? இதையும் சாப்பிடுங்க. ஆஹா இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. ஆ, எனக்கு நான் வேற ஊத்திக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ம், ஏங்க சாப்பிடுங்க. ம், சாப்பிடுங்க. எனக்காக நீங்க இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கீங்க. நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. ஆ, இல்லனா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் சாப்பிடுங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். ஆ, சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் போலீஸ் கிட்ட மாட்டுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. சாப்பிடும்போது மத்தத பத்திலாம் பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிடுங்க. என்னங்க சூடா இருக்கு? இல்ல இல்ல, எனக்கு ஒரு தோசை போதும். ஆ, ஒரு தோசை எப்படி போதும்? இதையும் சாப்பிடுங்க. இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. எனக்காக நீங்க இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கீங்க. நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. ஆ, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் சாப்பிடுங்க, உட்காருங்க. கட்டிலேயே படுக்கலாமே. இல்ல இருக்கட்டும், நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்குங்க ஏதோ மூணாவது மனுஷனுக்கு சொல்ற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? குடிச்சிட்டு போலீஸ்ல மாட்டினேன்னு தெரிஞ்சா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். நீங்க தான் யாருக்கும் தெரியாம இங்க கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு தான். எல்லாமே தெரியுது உங்களுக்கு, அப்புறம் எதுக்கு குடிக்கணும்? நீங்க இப்படி பண்றது தெரிஞ்சா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் வேதனைப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? விட்டுறலாம்ல. இல்லைங்க, ஒவ்வொரு தடவையும் விட்டலாம் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா விட முடியலங்க. நான் உங்களை குடிக்க வேண்டாம்லாம் சொல்லல, ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் பிரியா, அதை மட்டும் கேட்காதீங்க. நான் எதையும் சொல்ற மைண்ட் செட்ல இல்லை. குட் நைட். ஏங்க, நீங்க எதுக்கு இங்க கீழே
மேலே படுங்க. பரவாயில்லங்க. என்னைக்கு நீங்க குடிக்கிறத நிறுத்துறீங்களோ அன்னைக்கு நான் கட்டில படுத்துக்கிறேன். அது வரைக்கும் நாம இப்படியே கீழே படுத்துக்கலாம். கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் நம்ம தனித்தனி மனுஷங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது நம்ம 2 பேருக்கும் தான். உங்களோட பிரச்சனை என்னோட பிரச்சனையும் தான். அத நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்க தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, உங்களுக்கு என்னைக்கு சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு நாம இத பத்தி பேசலாம். குட் நைட். காஃபி. தேங்க்ஸ். வைஃப் எப்பவுமே தேங்க்ஸ் எதிர்பார்க்கறது இல்ல. இனிமே எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. பிரியா, ம்? ஒரு நிமிஷம். நேத்து நடந்ததை நினைக்கிறப்போ எனக்கே ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். நடக்காம பாத்துக்கிறேன்னா எனக்கு புரியல. இனிமே குடிக்க மாட்டேன். நிஜமாவா? ஆமாங்க. இனிமே நான் குடிக்க மாட்டேன். எனக்காக இந்த முடிவெடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை என்னை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வச்சிருக்கோம். தேங்க்யூ. பிரியா பேசுறேன். பிஸியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க. இன்னைக்கு டின்னர் வெளியே சாப்பிட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அத்தை கிட்ட கேட்டு நான் சமைச்சு வச்சிடுறேன். நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. இல்ல ஜீவா, எங்க வீட்ல எப்பவுமே நான் தான் குக் பண்ணுவேன். இந்த வீட்ல நான் குக் பண்ணவே முடியல. இன்னைக்கு உங்களுக்காக செய்யலான்னு இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? இனிமே நீங்க குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நான் தர ட்ரீட்னு நினைச்சுக்கங்க. நைட்டு சீக்கிரமா வந்துருங்க. நீங்க வரத்துக்குள்ள எல்லாத்தையும் சூடா பண்ணி வச்சிடுறேன். சரியா? நான் வைக்கிறேன். சரிங்க. இந்த நேரத்துல இவ எதுக்கு கால் பண்றா? ஜீவா, பார்த்தி, டேய் அந்த புது ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சாடா? வந்துருச்சு பார்த்தி. குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஓ சாரி, நான் கவனிக்கலடா. இன்னைக்கு அந்த டீலரை மீட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன்.
டேய் 4 டன் தான் போட்டிருக்கு பத்துமா? இல்லை பார்த்தி, ப்ரைஸில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல, ம் அதனால பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லி. ம், அதுவும் சரிதான், நல்ல ஐடியா. டேய் எதுக்கு கட் பண்ணிக்கிட்டே இருக்க? அட்டன் பண்ணி பேசு. இல்லை பார்த்தி, சும்மா ஃப்ரெண்டு, அட்டன் பண்ணால் வெட்டியாக பேசுவான், நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓகேடா, அப்போ நான் டீலரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் சரி. பார்த்து ஓகே வரேன்.